தொழுகை அப்படிங்கிற இந்த ஒரு இபாதத் நம்மளோட இருந்தா எவ்வளவு பெரிய பாவங்கள்ல இருந்தும் ஈஸியா நம்மள பாதுகாக்கலாம். ஒரு நாளைக்கு வெறும் 5 நேரம் தொழுவுறதுனால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, தொழுகை எப்படி பாவங்கள்ல இருந்து நம்மள பாதுகாக்குது அப்படிங்கறத ஒரு கற்பனையான ஸ்டோரி டெல்லிங்கா பார்க்கலாம். என்னோட பேரண்ட்ஸ் ஆஃப் என்ன சுத்தி போதை பொருள்களுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையான எந்த பாவத்தையும் பண்ண தயங்காத இசையில மூழ்கி போன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்டோட வீட்டு மொட்டை மாடியில பாட்டு சத்தத்தோட மதுபானத்தோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அங்க போன என்ன மதுபானத்தை அருந்த சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வற்புறுத்தியப்போ சரியா டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மணி. என்னோட மனசுக்குள்ள பாட்டு சத்தமும் போதை பொருளோட விபரீதமும் மட்டுமே இல்லாம இப்ப மதுபானத்தை அருந்தினா மக்ரிபுடைய தொழுகைய தொழ முடியாம போற மாதிரி தொடர்ந்து 40 நாளைக்கு என்னோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற பயம் வந்தது. அந்த பயம் அங்கிருந்து என்ன பாதுகாப்பா வீட்டுக்கு வர வச்சது. இந்த ஸ்டோரி மூலியமா தொழுகை எப்படி மதுபானத்திலையும் போதை பொருளையும் இருந்து ஈமான் பக்கம் கொஞ்சமாச்சும் பயம் இருக்க ஒரு மனிதனை பாதுகாக்குது அப்படிங்கறத புரிஞ்சிக்கலாம். இது குறித்து அல் குர்ஆன்ல நிச்சயமா தொழுகை மானக்கேடான தீய காரியங்கள்ல இருந்தும் மனிதனை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. தொழுகை இல்லாத ஒருத்தரோட வாழ்க்கை குடி போதை மதுபானம் விபச்சாரம் அப்படின்னு சொல்லி கேவலமா போற மாதிரி. காட்டுல மாட்டிருக்க ஜிபிஎஸ் இல்லாத மனிதனை போல மன நிம்மதியும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் இல்லாம தவிப்பா. இந்த உலகத்துல மிகப்பெரிய நன்மைகளை இட்டு தரும் எத்தனையோ இபாதத்கள் இருந்தாலும் நாளை மறுமையில அல்லாஹ் முதல்ல விசாரிக்க போற அந்த இபாதத் தொழுகை அப்படின்னா அந்த புனித கடமையான தொழுகை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை பாக்குற உங்களோட வாழ்க்கையிலையும் தொழுகை வந்த அப்புறமா என்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்டோரிஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னல இருந்து நானும் நீங்களும் 5 நேர தொழுகையையும் தொழுவுறதுக்கான நியத்தை வைப்போம்.